ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு ரிவர் வாக் பிரிட்ஜ் பக்கத்தில் தான் இருக்கோம். ஸோ இந்த இடம் வந்துட்டு ராஃபல்ஸ் பிளேஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இந்த ராஃபல்ஸ் பிளேஸ் பக்கத்தில் இருக்க இந்த பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே இருக்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற சிங்கப்பூர் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் வரதை நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சம்மந்தமாக நீங்கள் எதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சிங்கப்பூரை பற்றி எதனா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவில் நீங்கள் கவனிக்கணும் பார்க்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதையும் வந்துட்டு அதுக்கேற்றப்போ உங்களுக்கு வீடியோஸ் நான் வந்துட்டு ரெடி பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுதான் வந்துட்டு சிங்கப்பூர் ரிவர் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஈவினிங் டைம் மட்டும் இல்லை, மார்னிங் டைம் மட்டும் இல்லை, நைட் டைமும் இல்லை, எல்லா பேரும் ஜாகிங் சைக்கிளிங் எல்லா பேரும் போவாங்க. ஸோ இந்த இடத்த வந்துட்டு போட் குவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்துட்டு கடல் வழியாக நிறைய பேர் இந்த ஒரு இடம் வழியாக தான் நிறைய போட்டு போகும். ஸோ அதனால தான் வந்துட்டு இதுக்கு இப்படி பேர் வச்சுருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் சிங்கப்பூரில் வந்துட்டு இப்போ போட் குவே பற்றி நீங்கள் வந்துட்டு ஆர்டிகல் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கும் அந்த ஏரியாவில் என்ன ஸ்பெஷல், அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு சிங்கப்பூரில் அட்டகாசமாக உங்களுக்கு ஃபோட்டோ வரும். இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்க்கெலாம். ஸோ ஹெரிட்டேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. இந்த இடம் இதுதான் அந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு இந்த ரிவர் வாக் பிரிட்ஜ் பக்கத்தில் வரணும்னா ஒன்று நீங்கள் வந்துட்டு ராஃபல்ஸ் பிளேஸ்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோ இருக்கும். அதில் நீங்கள் இறங்கி அப்படியே ஜஸ்ட் ஒரு 15 to 20 minutes வாக்கில் நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபுல் சிங்கப்பூரோட பில்டிங் நல்லாவே கவர் ஆகும். ஸோ ஈவினிங் டைம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஜெகஜோதியாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு இங்கே ஃபைன் டைனிங் பண்ணுவாங்க. அப்படியே வந்துட்டு அந்த ரிவர் பக்கத்தில் உட்காந்து ஃபுட்டெல்லாம் வந்துட்டு சாப்பிட்ருப்பாங்க. நார்மலாக வந்துட்டு நீங்கள் சப்போஸ் ஒரு ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா கப்பலாக வரும்போது டைம்லாம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு சஜஸ்டபிள் பிளேஸ். நிறைய பேர் வந்துட்டு இங்கே ஃபைன் டைனிங் பண்ணுவாங்க. யூரோப்பியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அமெரிக்கன்ஸ் நிறைய பேர், வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் வருவாங்க. பட் யூஸ்வலாக வந்துட்டு இந்தியன்ஸ்க்கு இங்கே வந்துட்டு நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இது மாதிரி மெயின் ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதே பட் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நிறையா இருக்கும். இதே நீங்கள் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் எனக்கு வேணும்னா நீங்கள் லிட்டில் இந்தியா போனீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கே நிறையா இருக்கும். பட் நீங்கள் மெயின் ஏரியா சிங்கப்பூருக்குள்ளே நீங்கள் எந்த ஏரியாக்குள்ளே போனாலும் மெயின் ஏரியாவில் வந்துட்டு இந்த மாதிரி நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நீங்கள் நிறைய பார்க்க முடியும். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஜார்ஜ் டவுன் பார்பக்யூ $1 per up அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போடுறாங்க. ரீஓப்பனிங் ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு மூடி இருந்தாங்க போல், இப்போ மறுபடியும் ரீஓப்பனிங் ஸ்பெஷல் ஏதோ ஜார்ஜ் டவுன் 81வது கடை இது ஆக்சுவலாக. ஸோ உள்ளே வந்துட்டு நிறைய அது என்ன ஐட்டம்னே தெரியல. ஹாப்பி ஹவர் ஃபார் ஒன் அப்படின்னா வந்துட்டு அதெல்லாம் ஆல்கஹால்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே நிறைய பேர் நடந்தும் போகிறாங்க, சைக்கிள்லேயும் போவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக நடங்க. உங்கள் மேலே மோத மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இடத்துல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வெளியிலையும் வந்துட்டு நிறைய பீப்புள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வெளியில் வந்துட்டு உங்களை கூப்பிடுவாங்க, வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இன்வைட் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன். யூஸ்வலாக வந்துட்டு ஷாப்புக்கு வெளியில் போர்டெலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் நீங்கள் பார்த்தாலே வந்துட்டு அந்த ஷாப்பில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். காயல் ஓரம் ஆத்தன்டிக் கேரளா ரெஸ்டாரண்ட். அடேங்கப்பா, சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் தான் இல்லைன்னு நினச்சேன். பட் இங்கே ஒன்று இருக்குது, கேரளா ரெஸ்டாரண்ட்டே இருக்குது, காயல் ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆத்தன்டிக் கேரளா ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு நிறைய ஃபுட்டு எல்லாமே சீ ஃபுட்டு தான் நிறையா இருக்கும் போல். ஏன்னா கேரளாவே வந்துட்டு ஃபேமஸ் ஃபார் சீ ஃபுட்டு தான். ஸோ சீ ஃபுட்டு நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம். இங்கே ஃபைன் டைனிங் டேபிள்லாம் வந்துட்டு வெளியில் வச்சுருக்காங்க. ஸோ ரிவர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து நீங்கள் வரலாம். ஸோ பீஃப் உலர்த்தியது, சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் கறி, கப்பா பிரியாணியில் சிக்கன் மட்டன் ஃபிஷ் இருக்குது, செட் மீல் இருக்குது, எக் ஆப்பம் இருக்குது, புட்டு வித் கறி, கோபி 65, மீன் பொளிச்சது, சிக்கன் பரட்டல், ஸோ அதே மாதிரி பீஃப் ஃப்ரை. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. குப்பா குழச்சது, பீஃப் கோகோனட் ஃப்ரை, சிக்கன் பெப்பர் ஃப்ரை, வெஜ் குருமா. அடேங்கப்பா, இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இது எல்லாமே காயல் ஓரம் ஆத்தன்டிக் கேரளா குசின் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் பட் ஆனால் நிறைய பேர் வரல. இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஈவினிங் டைம்னு நிறைய ஆகணும் போல். அடேங்கப்பா, பீனியர் குல்ஃபி. நார்த் இந்தியாவில் மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவிலும் இந்த குல்ஃபி இங்கே அவைலபிளாக இருக்குது. பீனியர் குல்ஃபியும் இங்கே வந்துட்டு பார்க்கலாம். பரவாயில்லையே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபைன் டைனிங் பண்ணுறதா இருந்தால் வெளியில் மெனு கார்டு இருக்கும். அந்த மெனு கார்டில் வந்துட்டு எவ்வளோ டாலர்ஸ்னு போடுறாங்க. பீஃப் கறி $18, பீஃப் ரோஸ்ட் $20, ப்ரான் கறி $20,
ப்ரான் உயர்த்தியது $22, எல்லாமே சிங்கப்பூர் டாலர்ஸ் இது ஆக்சுவலாக. டக்கு $18, ஸ்குவிட் ரோஸ்ட்டு $22. ஸோ மத்தி சாலா ஃப்ரை $10, குழுவா $10. ஸோ அதுக்கப்புறம் அவுளு பொளிச்சது $25, செம்மீன் ப்ரான் பொளிச்சது $26. க்ரீன் சாலட் இருக்கிறதுல அதான் கம்மியாக இருக்குது $7. அதுக்கப்புறம் பிரியாணிலே வந்துட்டு மினிமம் $14. அதுக்கப்புறம் பீஃப் வந்துட்டு 22, ஃபிஷ் $22, ப்ரான் பிரியாணினா $23. தலசேரி பிரியாணின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இருக்குது, அதில் ப்ரான்னா $25. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்துட்டு கேரளா ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே பார்த்தது எனக்கு அதிர்ஷ்டமாக தான் இருந்தது. பட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆத்தென்டிக் கேரளா ஃபுட் சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ரஃபல்ஸ் பிளேஸ் பக்கத்தில் இருக்க இந்த ரிவர் பார்க் பக்கத்தில் இருக்க இந்த ஒரு ஏரியாவுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நீங்கள் கவனிக்கலாம். நார்த் இந்தியன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரிவர் பார்க் பக்கத்தில் மெயின் ரோட்டில் நடந்து வரும்போது ஒரு பாம்பே கிரில் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். இப்போ ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வேறு என்ன, தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறதுனால என்ன வரும்னு சொல்லிட்டு அடுத்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அடுத்து வந்துட்டு நிறைய கொரியன் வரிசையாக நிறைய கடைகள் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டும் ஒரு கண்ட்ரி ஃபுட் பேஸ்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு தந்தூரி சைக்கா, இதுவும் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். தந்தூரி சைக்கா இந்தியன் டெலிகசி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் உள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ, இங்கே முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்க என்ன வேண்டியது என்னென்னா, என்ன ஐட்டம் நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்களோ அந்த ஐட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஃபோட்டோவில் நீங்கள் வந்துட்டு பார்த்துடலாம். அதுதான் வந்துட்டு சிங்கப்பூரில் இருக்க எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் காமிப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டு இப்போ சிக்கன் வாண்டுலுன்னா அது எப்படி இருக்கும், அதே மாதிரி சிக்கன் மலாய் கபாப்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் ஐட்டம்ஸோட அந்த ஃபோட்டோட டிபிக்ஷன் இதெல்லாமே கிளியராக வெளியில் போட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃபைன் டைனிங். இங்கே பாருங்கள், அதே மாதிரி மெனு கார்டும் போடுறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு ஐயோ ப்ரைஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர தேவையில்லை, வெளியிலேருந்து மெனு கார்டில் வந்துட்டு அந்த ப்ரைஸ் பார்த்துடலாம். ஸோ இங்கே பியர்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பியர்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் மெயினாக ரெஸ்டாரண்ட்ஸில். ரெட் வைனும் இருக்குது, $75 இருக்குது. அடேங்கப்பா, $75 கொஞ்சம் காஸ்ட்லி தான். விஸ்கி பை பாட்டில்லே நிறைய இயர்ஸ் வருஷம் ஆக உங்களுக்கு வந்துட்டு அதோட காஸ்ட் லிஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே ஆல்கஹாலும் சர்வ் பண்ணுறாங்க. இந்த தந்தூரி சைக்கா இந்தியன் டெலிகசியில் ஆல்கஹாலும் இருக்குது. அதே மாதிரி நார்த் இந்தியன் ஃபுட்ஸ், பன்னீர் டிக்கா, சிக்கன் கபாப், அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இதெல்லாம் ஃபைன் டைனிங் வெளியிலே பண்ணுறாங்க. வெளியிலேயே நிறைய வந்துட்டு அந்த ரிவருக்கு பக்கத்தில் உங்களுக்கு சீட்டிங் டைனிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாண்டாங் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா, இங்கே என்ன நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். இதெல்லாம் வந்துட்டு ஸ்பைசி ஃப்ரைடு கிளாம், பெய்ஜிங் ஃப்ரைட் ரைஸ் ஏதோ போட்டுருக்காங்க. பெய்ஜிங் ரோஸ்டட் எக் ஹவுஸ், ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அவங்க வந்துருக்குது. இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் பார்த்தோம், ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம் புக் கிரில் அண்ட் கறி, லேம் சாப் மசாலா, மலை சிக்கன் கபாப், சிக்கன் 65, பெப்பர் சிக்கன், தந்தூரி, இதெல்லாமே இந்தியன் ஐட்டம்ஸாக இருக்குது. அப்போ இதுவும் இந்தியன் கடை தான். இதுவும் தம் ஆலு, அப்பா நம்ம கடை தான், இந்தியன் கடை தான். தம் ஆலுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. சன்னா மசாலா, பிந்தி மசாலா, ஆத்தென்டிக் இந்தியன் கோசன். இப்போ தான் நம்ம போர்டே பார்க்குறோம். அடேங்கப்பா, இந்தியன் ஹவுஸ் நல்லா ஒரு ட்ரை கலர் ஃப்ளாகோட இதில் போட்டிருக்காங்க. ஸோ தம் புக் கிரில் அண்ட் கறி. ஸோ நீங்கள் வந்துட்டு ராஃபல்ஸ் பிளேஸ் பக்கத்தில் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் 2 பார்த்தோம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். ஸோ இங்கே வந்துட்டு நிறைய பேர் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபாரினர்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல வந்துட்டு இந்தியன் ஒர்க்கர்ஸ் ஐ கேன் சி a lot of people working over here. ஸோ இங்கே வந்துட்டு சேர்ஸ்லாம் காலியாக தான் இருக்குது. இப்போ மணி பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் வந்துட்டு ஒரு 5:45 அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ எனிவேஸ் ஒரு 7 o'clock மேலே வந்து இங்கே எல்லா டேபிளும் ஃபுல்லாகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஈவினிங் டைம்னால நிறைய பேர் யாரும் வரல. ஸோ நிறைய பேர் வந்துட்டு டின்னர் சாப்பிட தான் இங்கே வருவாங்க. ஸோ நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே அது மாதிரி டைமில் தான் நல்லா உங்களுக்கு ஜகஜோதியாக இருக்கும். எல்லாமே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் உள்ளேயும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, வெளியிலையும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே 2 ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். 3 ரெஸ்டாரண்ட். அதுக்கப்புறம் இந்தியன் 3 ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு 2 நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய கின்னஸ் இந்த மாதிரி ஹாப்பி ஹவர்ஸ் தான் நிறைய பார்க்க முடியுது. ஹைன்கெயின் $2 $20 ஃபார் 2, எட் ஜென்ரல் ஃபார் $20, கின்னஸ் 2 ஃபார் $20. இது எல்லாமே சாயந்தரம் வராங்க, ஒரு பியரை போடுறாங்க, அப்படியே போயிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு பியர் லவர்ஸ் நீங்கள் நிறைய பார்க்க முடியும் போல். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்குது, பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ அடுத்து இது என்ன ரெஸ்டாரண்ட்? இது ஆக்சுவலாக இது சஹாரா பார் அண்ட் ரெஸ்டாரண்ட். இது வெஜிடேரியன் குசின். இது நிறைய பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு டேபிள் புக் பண்ணிடுறாங்க. டேபிள் புக் பண்ணாமல் கூட வரலாம். எபா இசக்கியா ஆஷி சூப்பர் ட்ரை $7++. அடேங்க, அப்போ மெனு கார்டு வெளிலே போட்டுறாங்க.
இது வந்து வித்தியாசமான ஃபுட்டெல்லாம் இங்கே இருக்குது. லாப்ஸ்டர்லேயே பார்த்திங்கன்னா அதுவும் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. $14 $15 இங்கே வந்துட்டு ஃபுட்டு இருக்குது. இது என்ன கண்ட்ரி ஃபுட்டுன்னு தெரிஞ்சவங்க வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் யூஸ்வலாக நிறைய பேர் வந்துட்டு சும்மா பிஸ்னஸ் பேசுகிறதுக்கு தான் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. நைட் ஆனால் தான் கொஞ்சம் கூட்டம் கூடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சும்மா பிஸ்னஸ் பேசுகிறது தான் நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ கொரியன் சிக்கன் அண்ட் பார், இங்கே பாருங்கள் நார்த் இந்தியன் குசின். ஸோ கினாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியன் குசின். இது வந்துட்டு ஒரு 4வது இந்தியன் கடை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ கினாரா நார்த் இந்தியன் குசின். ஓகே, இங்கே பாருங்கள் ஒரு பஞ்சாப் சிங் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே நிறைய இருக்குது. இந்தியன் பீப்புள் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி இடம்னா ஓகே, நைட்டான தான் களை கட்டும் போல். இப்போதைக்கு கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு தொடர்ந்து நம்ம நடந்து போகலாம். இது வந்துட்டு மை லிட்டில் ஸ்பானிஷ் பிளேஸ். அடேங்கப்பா, ஸ்பானிஷ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸ்பானிஷ்லேயே வந்துட்டு ஸ்பெகாட்டி ஸ்பானிஷா இல்லை வந்துட்டு அது ஃப்ரான்ஸ் டிஷ்ஷா என்னன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப் ப்ரான் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் அடுத்து வரப்போகுது. ஷ்ரிம்ப்பு ப்ரானு. ஷ்ரிம்ப்னாலே ப்ரானோட பெரிய சைஸ் தான் ஷ்ரிம்ப்புன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் தெளிவாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ராஃபல்ஸ் பிளேஸ் பக்கத்தில் இருக்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம்.